ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1995 ரிலீஸ் ஆன நான் பெத்த மகனே படத்தின் சிறப்பு அம்சங்கள் தான் பார்க்க போகிறோம். அது ஒரு அம்மா மருமகள் உறவின் சிக்கல்களை பற்றிய சமூக செய்தி. மனோரமா அவர்களின் அற்புதமான நடிப்பு, நிழல்கள் ரவி மற்றும் ஊர்வசி அவர்களின் பங்களிப்பு மற்றும் வி சேகர் இயக்கத்தின் மூலம் கிடைத்த வெற்றி, குறிப்பாக நகைச்சுவை மற்றும் உணர்ச்சி பூர்வமான காட்சிகளின் கலவையாகும். இது மகனை பற்றிய அதீத பாசத்தால் ஒரு தாய் ஏற்படுத்தும் விளைவுகளை மையமாக கொண்ட ஒரு குடும்ப படம். படத்தின் முக்கிய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நம்பர் 1, சமூக செய்தி. திருமணத்திற்கு பிறகு மகனுடன் மனைவிக்கு இருக்கும் உறவில் தாய் தலையிடுவதால் ஏற்படும் பிரச்சனைகளையும் மிகையான பாசத்தின் விளைவுகளையும் படம் சித்தரிக்கிறது. நம்பர் 2, நடிப்பு. மனோரமா அவர்கள் ஏற்று நடித்த ஆண்டாள் கதாபாத்திரம் மிகையான பாசமுள்ள தாயாக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார். இது படத்தின் முக்கிய சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. நிழல்கள் ரவி மற்றும் ஊர்வசி அவர்களின் நடிப்பும் பாராட்டப்பட்டது. நம்பர் 3, இயக்கம். இயக்குனர் வி சேகர் அவர்களின் நகைச்சுவை மற்றும் உணர்ச்சி பூர்வமான காட்சிகளை சமன் செய்து ஒரு நல்ல குடும்ப கதையை வழங்கியுள்ளார். நம்பர் 4, கதைக்களம். ஆரம்பத்தில் ஒரு நகைச்சுவை கதையாக தொடங்கி இறுதியில் ஒரு சோகமான முடிவுக்கு வரும் கதைக்களம் பார்வையாளர்களை கவர்ந்தது. நம்பர் 5, பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி. ஆரம்பத்தில் சில எதிர்ப்புகள் இருந்தாலும் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. குறிப்பாக அதன் சமூக செய்திக்காக பேசப்பட்டது. நம்பர் 6, இசை. சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்த பாடல்களும் படத்திற்கு பலம் சேர்த்தன. பெண்களை சரியான முறையில் சித்தரித்த சிறந்த படம் என்கிற பிரிவில் தமிழ்நாடு மாநில விருதை பெற்ற திரைப்படம் இது. சுருக்கமாக, இது ஒரு அம்மா மருமகள் உறவின் சிக்கலை அடிப்படையாக கொண்ட மனோரமா அவர்களின் நடிப்பால் சிறப்பிக்கப்பட்ட ஒரு வெற்றி படமாகும். படம் சொல்லும் முக்கிய கருத்துக்கள் என்னன்னு பார்க்கலாமா? நம்பர் 1, தாய்மையின் எல்லைகள். தாய்மை பாசம் மிகையான போது அது எவ்வாறு மகனின் வாழ்க்கையை பாதிக்கலாம் என்பதை இப்படம் காட்டுகிறது. நம்பர் 2, அதிகப்படியான பாசத்தின் விளைவு. ஆண்டாள் மனோரமா அவர்களின் கதாபாத்திரம் தன் மகன் மீது வைத்துள்ள அதீத பாசம் அவனது காதலையும் திருமண வாழ்க்கையையும் எவ்வாறு சிதைக்க முயல்கிறது என்பதை காட்டுகிறது. நம்பர் 3, உண்மை மற்றும் நீதி. உண்மை வெளிவரும்போது குற்றம் சாட்டப்பட்ட தாய் எப்படி விடுவிக்கப்படுகிறார் என்பது படத்தின் முக்கிய திருப்புமுனை. நம்பர் 4, சமூக பார்வை. இது ஒரு குடும்ப நாடகமாக இருந்தாலும் தாய் மகன் உறவின் சிக்கலான பரிமாணங்களை ஆராய்கிறது. படம் சொல்லும் இறுதி கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரிடம் நாம் அன்பு செலுத்துவதும் பதிலுக்கு எதிர்பார்ப்பதும் இயல்பானதுதான். ஆனால் அந்த அன்பு மிகையாகி விடும்போது அதுவே சிக்கலாகவும் மாறிவிடுகிறது என்கிற செய்தியை இந்த திரைப்படம் வலுவாக பதிவு செய்திருந்தது. சுருக்கமாக சொல்லப்போனா, இது தாயின் அளவு கடந்த பாசத்தையும் அதனால் ஏற்படும் சிக்கல்களையும் இறுதியில் நீதி நிலைநாட்டப்படுவதையும் உணர்வு பூர்வமாக பேசும் திரைப்படம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா? பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல கருத்துள்ள படமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான நல்ல கருத்துள்ள படங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.